உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி குக் வித் திலக்கில் முடக்கத்தான் கீரை தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கூட. இதனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முடக்கத்தான் கீரை தோசைக்கு முடக்கத்தான் கீரையை கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும் அரைக்கிறதுக்கு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், இதை மட்டும் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ பேஸ்ட் அரைச்சிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்குது இல்லையா, அதிலே கூட கலந்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக மாவு ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த இட்லி மாவில் கலந்துக்கிட்டு இதை தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். இது கை கால் வலி, முட்டி வலி, இது எல்லாத்துக்குமே நல்ல ஃபுட்டு. கலந்து வச்ச மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ தோசை ஊற்றிருக்கோம். இதில் நெய்யை விட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம். இது மாதிரி தோசை நல்லா சவுக்கு விட்டு எடுத்துக்கணும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. சாப்பிட்லாமா?